ஹலோ நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இப்போ தான் நாங்கள் வந்து அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. அடுப்பு பற்ற வைக்க வேண்டியதான். ஒரு 8:30 மணி போல் பற்ற வச்சு ஒரு 1:30 மணி போல் சாமி கும்பிடணுமா. ஆமாம், ஒருத்தவங்க சொன்னாங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கு. போயிட்டு நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சு அப்படியே வீடியோ போடுவோம். பொங்கல் பானையில் எப்படி பொங்கல் பொங்குதோ அதேமாதிரி எல்லார் வீட்லேயும் வந்து சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே பொங்கணும். இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லதாக அமையட்டும். இறைவனை நல்லபடியாக வேண்டிக்குவோம். ஓகே, நம்ம வந்து அடுப்பை ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம போயிட்டு அதை அடுப்பை பற்ற வைக்க வேண்டியதான். ஓகே, வாங்கப்போ. அந்த அடுப்பில் வந்து 3 ஆங்கில் மாதிரி இருக்கும் நீட்டிக்கிட்டு. அந்த இதில் வந்து நம்ம அந்த மாட்டு சாணம் இருக்குங்களா, அந்த மாட்டு சாணத்தை வந்து அந்த பானை வந்து கரெக்டாக உட்கார அளவுக்கு கரெக்டாக நம்ம வந்து அதை வைக்கணும். அதுதான் இப்போ வச்சுக்கிட்ருக்காங்க. ஓகே, அதை வச்சு முடிச்சாச்சுங்க. அடுத்தது நம்ம வந்து பானையை எடுத்து வச்சு பார்ப்போம் கரெக்டாக உட்காருதான்ட்டு. அது சாணம் வைக்கிறதும் வந்து அதுவும் ஒரு நல்லது. நம்ம மண்ணோட வைக்கலாம், ஆனால் வந்து சாணம் தான் வைப்பாங்க. சாணம் வச்சா நம்மளுக்கு வந்து நல்ல அது ஒரு சாஸ்திரத்துக்காக வைக்கிறாங்க. இப்போ பானை வச்சு பார்த்தாச்சு, வச்சோம்னா கரெக்டாக தான் உட்காருது. அது ஏற்கனவே நம்ம வந்து இதில் போன வருஷம் வச்சது தானே, அதனால் கரெக்டாக உட்காந்துருச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி 2 பானையும் வாங்கி வச்சாச்சு. அந்த 3 கரும்பு களியை வந்து அழகாக அப்படியே முக்கோண சைஸில் வச்சு அப்படியே நிற்க வச்சு கட்டி விட்டாங்க. அது சூப்பராக இருக்கும். அடுத்தது நம்ம வந்து பற்ற வைக்கிறதுக்கு உடனே வந்து பற்றாது. அதனால் வந்து 2-3 கற்பூரத்தை எடுத்து வச்சோம்னா உடனே கப்புன்னு பிடிச்சிக்கும். சொல்லுவாங்கள்ல, கற்பூரம் மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்காங்கன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தான் அது வைக்கிறது. விறகு வந்து நல்லா பிடிக்கும். இப்போ அதுக்கு பால் ஊற்றுறோம். பாலை கொஞ்சம் ஊற்றி வந்து குண்டான்லேயும் வந்து வச்சாச்சுங்க. வச்சுட்டு பற்ற வச்சு விட்ருவோம். அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. 2 இடத்தையும் பற்ற வச்சாச்சு. நல்லா எரிய ஆரம்பிச்சிச்சுங்க. நல்லா கலகலகலன்னு எரியுது. நல்லா ஒரு 4-5 கற்பூரத்தை எடுத்து வச்சோன்னா நல்லா கலகலன்னு எரிய ஆரம்பிச்சிட்டு. பொங்கல் சூப்பராக பொங்கிடுச்சுங்க. பெரிய பானை தான் பொங்கிடுச்சு. பொங்கல் அரிசி போடு, அரிசியை போடு. அஜய் ஒன்று என்ன பொங்கலை. பொங்கல் சின்ன பானையும் பொங்கிடுச்சு. சூப்பராக சின்ன பானையும் பொங்கிடுச்சு. அப்படியே அரிசியை போட்டுவிடு. சின்ன பானையும் அழகாக பொங்கிடுச்சு. அஜய் வச்சுருந்த எரிச்சு விட்ட பானை வந்து பொங்கிடுச்சுங்க. சூப்பராக அரிசியை போட்டுவிடும். நீ கிண்டி விடு பாப்பா. அதை கிண்டி விடணுமா? நல்லா கொதிக்குது பெரிய பானை. குத்து விளக்கை வந்து நல்லா சூப்பராக எல்லாம் ஊற்றி திருப்பெல்லாம் வச்சு அப்படியே வச்சாச்சு. நல்லா விளக்கி அதை நல்லா பாலிஷ் ஆக்கியாச்சுங்க. பக்கத்தில் தேங்காய் பூ, வாழைப்பழம் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருக்கோம். பொங்கல் பொங்கி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து சாமி கும்பிடணும். பூவெல்லாம் நம்ம இங்கே பின்னாடி இந்த சங்குப்பூ இருக்குங்களா, சங்குப்பூ வந்து நம்ம தோட்டத்தில் அப்படி இருந்தது தான். நல்லா நிறையா பூ பூத்து இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. அருகம்புல் தான் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரே இடத்துல இருந்துச்சு. அப்புறம் அதையும் கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்து புளியார் செஞ்சு அதில் வந்து அப்படியே ஊனி வச்சாச்சுங்க. சங்குப்பூவை பாருங்கள், பார்க்க சூப்பராக இருக்குல்ல. நிறையா இருக்குது நம்ம தோட்டத்தில். ஓகே, இப்போ வந்து அடுத்தது கடலப்பருப்பு, வறுத்த கடலப்பருப்பு நெய்யில் வறுத்த கடலப்பருப்பு. வெண்பொங்கலுக்கு வந்து கடலப்பூ போட்டணும். போட்டாச்சா? அதுக்கு சக்கரை பொங்கலுக்கு வெள்ளத்தை போட்டுவிடு. எத்தனை போதுமா? இன்னும் போட்டுவிடு.
பொங்கல்லாம் பொங்கி ஆச்சுங்களா? எங்கள்கிட்ட 2 பானையுமே பொங்கிடுச்சுங்க. இன்னும் சக்கரை பொங்கலுக்கு சர்க்கரையும் போட்டாச்சு, இங்கே வெள்ளத்தையும். பொங்கல் பானை இறக்கியாச்சு. பொங்கினதுக்கப்புறம் சக்கரை அதையும் இறக்கணுமா இல்லை வேகணுமா? நல்லா மஞ்சள் ஊற்றினா நல்லா கறியிருச்சு. பத்தி குட்டிக்கணும். நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு நெய் எடுத்து சக்கரை பொங்கலுக்கு நெய் ஊற்றுறாங்க. சக்கரை பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே எடுத்து இறக்கி வச்சிருவோம். பொங்கலுக்கு வந்து கூட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்காக காய்கறிலாம் எடுத்து வச்சுருக்கோம். காலிஃப்ளவர், முட்டைக்கோசு, வாழைக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, அந்த பரங்கிக்காவா என்னன்னு தெரியல சரியா, எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். எல்லாம் கட் பண்ணி எல்லாம் ஒன்றா போட்டு வைக்க வேண்டியது. பச்சை பட்டாணி, வெள்ளை கொண்டக்கடலை, மிளகாத்தூள், மல்லித்தூள், சன்னா மசாலா, மஞ்சத்தூள் எல்லாம் வேகட்டும். லாஸ்ட்டாக கல் உப்பு போட்டாச்சு. அவ்வளோதான், தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்க வேண்டியதாங்க. பட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தாளித்து ஊற்ற வேண்டியதான். பூண்டு, இடித்த பூண்டு செவரட்டும். இஞ்சிடும். மூணு இலையில வச்சு படைக்க போகிறோம். சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அப்புறம் கூட்டு, சுண்டல் கூட்டு. சாமி கும்பிட்டாச்சு. நீங்களாம் சாப்பிட்டா சாமி கும்பிட்டாச்சா? சரி, 3 இலையிலுமே வந்து இருக்கிற பிரசாதத்தை வச்சுக்கணும். பிரசன்ட்டு புளியாருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிடுவோம்.
அடுப்புக்கு ஊட்டி விடுவோம் சாப்பாடு. இது வந்து அப்படியே நம்ம பொங்கலே பொங்கல். காக்கா நம்ம முன்னோர்கள் வந்து சாப்பிடுவாங்க. அது காக்கா வந்து எடுத்தோம். முன்னோர்கள் காக்கான்களோட முன்னோர்கள் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் சாப்பிட்டு எல்லாம் ஜாலியாக இருங்க. தடுமாற செம்ம மழைங்க. பொங்கல் முடிஞ்சு பொங்கல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் மழை ஆரம்பிச்சு. நல்ல வேலை எல்லார் வீட்லையும் இப்போ காலையிலே மழை பெஞ்சினாக்கா பொங்கல் வச்சுக்க முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப மழை இல்லை, ஒரு நார்மலாக பெய்யுது. இருந்தாலும் வந்து சிரமமாக தான் இருக்கும். பாருங்க மழை சுமாராக தான் பெய்யுது, ரொம்ப அதிகமாக இல்லை. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. தூத்தல்லாம் பெரிய பெரிய தூத்தலாம் தான் விழுகுது. ஓகே, பொங்கல் அன்றைக்கி மழை பெய்யுறது ஒரு நல்ல விஷயம் தானே. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி. ஓகே, இது போல் ஒரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஆல்.